நமது வேலாயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தியில் திருவாரூர் ஒன்றியத்தில் தெரிவின பிரச்சார செயலாளரும் அண்ணன் தேவானன் அவர்களை இலக்கியின் சார்பாக கிடைக்கலத்துறை தெரிஞ்சு நிறைய இருக்கீங்க, தப்பான செய்யுங்க. சுந்தரமுத்தி நடமை வந்திருக்க அனைத்து கிடைக்கலத்துறை செயலாளருக்கும், மகளிர் தாய்மார்களுக்கும், ஏனைய பெரியவர்களுக்கும், அவருக்கு தளபதி அவர்களுடைய நல்லாட்சியிலே கிடைத்திருக்கும் நடைபெற்றது. அண்ணாவை போலவே கடிதம் எழுதுவார் கலைஞர் ஐயா. கோட்டம் திறக்கப்படுகிறது, குரலோவியம் தீட்டப்படுகிறது, நெடுநாள் ஆசை நிறைவேற்றம், நெஞ்சில் இன்ப கொடியேற்றம் என்று அவர் வள்ளுவர் கோட்ட அந்த திறப்பு, அந்த கடிதத்தினுடைய தலைப்பு, இதெல்லாம் யாருக்கு அந்த ஆற்றல் இருந்துச்சு? நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு புறகு கொடுப்போம் என்று அவர் எழுதுகிற வாசகங்கள் எல்லாம் எப்படி ஷேக்ஸ்பியருடைய வார்த்தைகள் பேசப்படுகின்றனவோ அதுபோல எழுதுகிற ஆற்றல் பெற்றவர் கலைஞர். 84 மீண்டும் முதலமைச்சராக எம்ஜிஆர் வருகிறார். கலைஞர் போராடினார். ஒரு போராளியாகவே பிறந்தவர். திருக்கோலையில் கலைஞர் உருகுலையா மங்கை ஒளிமுகத்தை முத்தவிட கருக்களிலே கண்வெளிக்கும் திருக்கோலை என்று சுரதா சொன்னானே, அங்க தோன்றிய கலைஞர் எம்ஜிஆரை பார்த்து கேட்டார், கடிதம் எழுதினார், பஞ்சாபிலே தேர்தல் நடக்கிறது, பஞ்சாயத்துக்கு தேர்தல் இல்லையா என்று அன்றைக்கு கடிதம் மூலம் இந்த நாட்டில் புரட்சியை ஏற்படுத்தியவர் கலைஞர். அதனால் எம்ஜிஆர் அரசு மண்டியிட்டு 86 உள்ளாட்சி தேர்தலை அறிவித்தது. மானங்கட்ட பழனிசாமி, நீ 4 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்த, உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும் கலைஞருடைய மகன் கலைஞர் என்றெடுத்த சிங்கக்குட்டி, உலகத்தின் வரலாற்றில் செருப்பு தைப்பனுடைய மகன் ரஷ்யாவின் ஸ்டாலின். ஆனால் இங்கேயே கொள்கைக்காக தன்னையே செருப்பாக தைத்துக் கொண்டு உழைப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற சரித்திர தலைவன். அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது உள்ளாட்சி தேர்தலை நடத்தின இந்த தோல்விக்குனே பிறந்திருக்கிற தோல்வி சாமி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தவர் சயின்டிபிக் பெரிய விஞ்ஞானி. மோரகட்டை பாருங்க, தேர்தல் நடத்தினா பேராட்சிக்கு தேர்தல் இல்லை, நகராட்சிக்கு தேர்தல் இல்லை, மாநகராட்சிக்கு தேர்தல் இல்லை. ஆனால் தேர்தல் நம்ம தேவா சேர்மன் ஆனார், அதுக்கு மட்டும்தான் தேர்தல். சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், பின்னால் ஒன்றிய துணை செயலாளர் அன்புக்குரிய தங்கை அவர்களுக்கும், மாவட்ட இலக்கியனுடைய அமைப்பாளர் ஓய்வு பெற்ற நல்லாசிரியர் அண்ணன் எஸ்கர் சாணமணி அவர்களுக்கும், நமது பெருமகைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் பூண்டி கே கலைவாணன் அவர்களுக்கும், மாவட்ட இலக்கியனுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நேரம் காலம் வந்திருக்க பேசுறவங்க அது மேல பேச்சாளர் வந்திருக்காங்க தான் காரணம். ஆனால் அன்றைக்கு ராஜாஜி என்ன செய்தார் தெரியுமா? குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். குலக்கல்வி திட்டம் என்றால் என்ன? தச்சன் வேலை கொண்டு வந்தார் என்று சொன்னால் அது கொரடாச்சேரி தந்திட்ட ஆண்மகன் என்கிற ஒரு லட்சியம் தாங்கிய லட்சியவாதி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வேலாயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.